அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளை ஏதாவது ஒரு விஷயத்துல சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சோதனைகள்ல பல பேருக்கு இருக்கக்கூடிய சோதனை தான் பொருளாதார பிரச்சனை. பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நம்ம மனசுல முதல்ல வந்து நிக்கிறது கடன் தான். அப்படி நம்ம கடன் வாங்கி இருந்தாலோ அல்லது கடன் வாங்கக்கூடிய நிலைமையில நம்ம இருந்தாலோ அதிலிருந்து மீள்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு துஆவை கற்று தந்திருக்காங்க. கடன் பிரச்சனை நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த ஒரு துஆவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதி வருபவர்களாக இருந்தார்கள். இந்த துஆ கடன் தொல்லை வராமல் தடுக்கவும், இருக்கும் கடனை திருப்பி செலுத்தவும், வீட்டில் பரக்கத் அதிகரிக்கவும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பஸ் சமாவாத்தி வ ரப்பல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீமி ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்சிலத் தௌராத்தி வல் இன்ஜிலி வல் ஃபுர்கானி அஊது பிக்க மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆஹிது பிநாசியத்திஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கபுலக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்னத் தைன வ அக்னினா மினல் ஃபக்ரு. இந்த துஆவை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கமாக சாஞ்சி படுத்ததுக்கு அப்புறம் ஓதணும். இந்த துஆவை நம்ம ஓதுனோம்னா கடன் இல்லாத நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைச்சு கொடுப்பான். இப்போ நம்ம இந்த துஆவோட தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். இறைவா, வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அர்ஷின் அதிபதியே, எங்கள் இறைவனே, ஒவ்வொரு பொருளுக்கும் அதிபதியே, தானியத்தையும் விதைகளையும் பிளந்து முளைக்கச் செய்பவனே, தௌராத்தையும் இஞ்சிலையும் குரானையும் அருளியவனே, ஒவ்வொரு பொருளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவற்றின் குடுமி உன் கையில் தான் உள்ளது. இறைவா, நீயே முதல்வன், உனக்கு முன் எதுவும் இருக்கவில்லை. நீயே முடிவானவன், உனக்கு பின் எதுவும் இல்லை. நீயே பகிரங்கமானவன், உன்னை போல் பகிரங்கமானது எதுவும் உனக்கு மேல் இல்லை. நீயே அந்தரங்கமானவன், உன்னை விட அந்தரங்கமானது எதுவும் உனக்கு கீழே இல்லை. எங்கள் கடனை தீர்ப்பாயாக, வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை தமிழில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் நிறைய பேர் துஆ செய்ய சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்காக நான் துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் வழங்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.